துணை நடிகை சந்தியாவை அவரது கணவர் மட்டுமே கொலை செய்திருக்க முடியாது என்ற புதிய சந்தேகம் எழுந்துள்ளது. கொலை பின்னணியில் டாக்டர், வழக்கறிஞர் இருக்கக்கூடும் என சந்தேகம் எழுப்பிய சந்தியாவின் பெற்றோர் அவரது கணவருக்கு தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க வலியுறுத்தியுள்ளனர். துண்டு துண்டாக வெட்டி வீசி எறியப்பட்ட துணை நடிகை தூத்துக்குடி சந்தியாவின் தலை எங்கே என்ற தேடுதல் வேட்டை நீடித்து வருகிறது. விசாரணை ஒரு பக்கம் முடுக்கிவிடப்பட, சந்தியாவின் குடும்பத்தினர் செய்தியாளர்களிடம் பேசியபோது அவரது கணவருக்கு தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். என் பிள்ளை இப்படி செஞ்சிருக்க கூடாது இல்லையா? என் பிள்ளை என் பிள்ளை கொண்டு எனக்கு இதற்கு துண்டு துண்டாக்கி அவரு காக்கை வாரிட்ட போது என் பிள்ளை செஞ்சிருக்கேன் இல்ல. அதனால எனக்கு என் பிள்ளை எனக்கு தயவு செய்து எனக்கு இந்த ஆளுநோட எனக்கு கேட்கு என் பிள்ளைய வாங்கி நீங்க தயவு செய்து நீங்க வாங்கி எனக்கு தர பாருங்க. இல்லைங்க இதுக்குள்ள இதெல்லாம் தரத்துக்கு அவனே இதோட தூக்கு தண்டனையில இதுவரை செய்திருங்க. என் பிள்ளை பட்டையில அனுபவத்துல அவனை காட்டிருங்க. மகளை இறந்ததுக்கு ஏதாவது தகுந்த நடவடிக்கை நீதிமன்றம் எடுப்பான்னு சொல்லி உள்ள நம்பிக்கை எனக்கு நல்ல உறுதியாட்டு இருக்கு. ஆனா அதே போல நீங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு சின்ன உதவி எனக்கு செய்ய வேண்டியது இருக்கு. இப்படிக்கு நல்ல முறைக்கு நல்லாட்டு எனக்கு மகளுக்கு நீதி கிடைக்கணும். சந்தியாவின் தங்கை சஜிதா இந்த சம்பவம் போல இனி யாருக்கும் நிகழக்கூடாது என்றார். சந்தியா கொலை வழக்கில் நீதிமன்றம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சஜிதா கேட்டுக்கொண்டார். இனிமேல் எந்த ஒருத்தங்களுக்கு, ஒரு பொம்பளைகளுக்கு, ஒரு இளம் பெண்ணுக்கோ இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான செயல் நடக்கக்கூடாது. இதுவரைக்கும் நடக்கல. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் யாருக்குமே தெரியாது. இப்படியெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு கூட ஒரு சந்தேகம் தான். ஆனா இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கொலை நடந்திருக்கு. அதனால என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இதுக்கு தலையெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களோட விசாரிக்கக்கூடிய விசாரணை விசாரிச்சு தலை உடம்பு எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு இதுக்கான பின்னணி யாரு, மிகப்பெரியதான ஒரு புதர் ஒன்று ஒளிஞ்சிருக்கு, அந்த புதரை வெளியே கொண்டுட்டு வரணும். துணை நடிகை சந்தியாவை ஒருவர் மட்டுமே நிச்சயம் கொலை செய்திருக்க முடியாது என சந்தேகம் எழுப்பும் அவரது குடும்பத்தினர் பின்னணியில் டாக்டர் மற்றும் வழக்கறிஞர் இருக்கக்கூடும் என தெரிவித்துள்ளனர். எனவே விசாரணையின் முடிவில் சந்தியா கொலை வழக்கில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.